நமச்சிவாய. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியின் அற்புதங்கள். நிறைய கர்ம வினைகள், கர்ம தோஷங்கள், இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒரு விஷயந்தான் சொல்லுது. இந்த பிறவி, இந்த பூமியில் நீ பிறந்திருக்க அப்படின்னா, பர்த் ஆகிட்ட அப்படின்னா சம்திங் கர்மா பாவதோஷங்கள் உனக்கு உண்டு. அது இங்கேயே காலி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக சேரு. அப்போ தான் உனக்கு பிறவாமை என்னும் பெருவரம் உண்டுன்னு சொல்லுது. அப்போது ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் ரெண்டுமே வச்சுப்போம். புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பாவங்கள் இருக்கிறதால தான் நிறைய கஷ்டங்கள் வருது. மன கஷ்டம், மனக்குழப்பம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லையா, நிறைய நோய்கள் படுத்தி எடுக்கிறது. ஒருத்தர் நல்லா சம்பாரித்து ஒரு பீரியடில் பீக்காக இருப்பாங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாது, தடை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆர்டிசம் ப்ராப்ளமாக வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டிசம் ப்ராப்ளத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு 10 வயசு வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பெரிய பசங்களாக ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள் தான். இப்போ இதில் நிறைய கேள்விகள் உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய அன்பு பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில், ஃபோனில், இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி. இதெல்லாம் நீங்கள் கொடுத்த கடன் வாங்க திரும்ப வருவதற்காக, எல்லாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைகளே கர்ப்பம் தரிக்கும் போதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பது, அப்படின்னா கர்ப்பம் குழந்தை பிறக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் மட்டும் இப்போ நாம் பதில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் தனியாக உங்களுக்கு பயன்படும் வகையில், அதோட கூட அதுக்கு ரெமிடியும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறோம். என்ன செஞ்சால் இது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். கம்பெனி, தொழில் நிறுவனங்கள்லேருந்து, வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெமிடி சொல்ல போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். அதாவது எவ்வளோதான் நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்கெங்கேயோ போகிறோம், யார் காலிலையோ உடறோம், எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையை ஒரு 10 ரூபா சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு வரோம். அந்த 10 ரூபா நம்ம சம்பாரித்து ஒழுங்காக ஒரு துணிமணி போட்டு ஒரு பளிச்சுன்னு வெளியில் போனால் அவனுக்கு வாழ்வை பற்றி எப்படி போது பற்றியாது அந்த திருஷ்டி. புரியுதா? அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். நம்ம எங்கேயோ போகிறோம், யார் காலிலையோ விழறோம், ராத்திரி பகலாக கண்முழித்து வேலை செய்கிறோம், கடினமாக உழைக்கிறோம். அதில் ஒரு 10 ரூபா சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு ஒரு நல்ல துணிமணி போட்டாவோ, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பொருளை வாங்கி வச்சாலோ, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஒரு வண்டி வாங்கட்டுமே, ஒரு 2 வீலர் வாங்கிட்டு வண்டி வாங்கிட்டாங்க அவங்க, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வண்டி வாங்கிட்டாங்கன்னு, அது கூட தேவையா? இதெல்லாம் ஒரு பேச்சு பேசுகிறது. அடிப்படை தேவை ஒரு 2 வீலர் அப்படி வச்சுப்போமே, கார் கூட 3வது பட்சம் 4வது பட்சம் தான். அப்போ அடிப்படை தேவைகள்
ஒரு வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கிறது, ஒரு பளிச்சுன்னு இருக்கிறது, அப்படி இருந்துட்டாலே மற்றவங்க கண்ணுக்கு அது மிகப்பெரிய போட்டி பொறாமையாக போயிடுது. கல்லடி கூட போடலாம், கல்லால் கூட அடி வாங்கிக்கலாமா, அந்த காயம் ஆறிடுமா. ஒரு வாரம் 10 நாளில் அந்த காயம் ஆறிடுமா. ஆனால் இந்த கண்ணடி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை வச்சு செய்யும், கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி கண்ணடி திருஷ்டி ஏற்பட்டுடுச்சுன்னா அந்த குடும்பத்தை அது வாட்டி வதைக்கும்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. திருஷ்டி தாண்டா காரணம் உன் குடும்பத்துக்கு திருஷ்டி தாண்டா. நல்லா இருந்த சமயம் பையன் திடீர்னு கீழே உண்டான், அம்மா நல்லா இருந்தாங்க, டக்குன்னு வழிக்கு கீழே உண்டு கால் ஃப்ராக்சரு, தொடையில் போய் ஃப்ராக்சரு, பிளேட் வச்சுருக்காங்க, திருஷ்டி தான் காரணம். புரியுதா? அப்போ வீட்டில் ஒரு அடிபடுறது, ஒரு விபத்து ஏற்படுவது, அல்லது கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுவது, இல்லை ஏதேனும் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, தீப்பற்றி எரிவது, நஷ்டங்கள் ஏற்படுவது, அல்லது வந்து பொருள் காணாமல் போகிறது, திருட்டுக்கள் நடப்பது, இது எல்லாத்துக்கும் காரணம் கண் திருஷ்டி. இப்போ திருஷ்டி அதிகமாச்சுன்னா அங்கே நமக்கு நிம்மதி இருக்காது, அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த திருஷ்டியை நீங்கள் ஒழிக்கணும். திருஷ்டி போனால் தான் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அப்போ திருஷ்டி போனோன்னா என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லைங்க, கடையில் குங்குலியம் விற்கும். குங்குலியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதன் கூட வெண்மிளகு, கருப்பு மிளகு இல்லாமல் வெள்ளை மிளகு, வெண்மிளகு, அப்புறம் வந்து வெண்கடுகு, அதுவும் கூட கிச்சிலிக்காய், இந்த 4 பொருளையும் ஒன்று சேர்த்து தூள் பண்ணி இடித்து வச்சுக்கணும். வெண்கடுகு, குங்குலியம், வெண்மிளகு, கிச்சலிக்காய், இதை 4ஐயும் வாங்கி வச்சு தூள் பண்ணி பால் சாம்பிராணி போட்டு, அதாவது கறியில் சாம்பிராணி போட்டு இந்த மூலிகை பொருளை போட்டு நம்ம புகையை விடுவோம்னா, சாம்பிராணி போடுவோம்னா மேக்சிமம் திருஷ்டி அதில் குறையும். அதே போல் ஒரு அமாவாசைக்கும் வீட்டை வாசலில் வச்சு பூசணிக்காய் உடைக்கிறது, எலுமிச்சம்பழம் உடைக்கிறது, சுற்றி போடுறது, இதெல்லாம் ரெகுலராக செஞ்சிங்கனாலும் அந்த திருஷ்டி குறையும். ஒவ்வொரு அமாவாசைக்கு மாதம் அமாவாசைக்கும் பண்ணலாம், அஷ்டமியிலையும் பண்ணலாம். அமாவாசையில் பண்ணுங்கள், வளர்பிறை அஷ்டமியிலையும் பூசணிங்க மாதத்துக்கு 2 நாள் சுற்றி போடுங்க. கண்டிப்பாக உங்கள் இந்த திருஷ்டி விலகும். ஏன்னா நல்லா சொல்கிற பாருங்க, திருஷ்டி மட்டும் இருந்ததுன்னா அது அந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கும். ரொம்ப திருஷ்டி அதிகமாகிடுச்சு, கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஹோமம் செய்யணும். ரொம்ப திருஷ்டி அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணணும். நீங்கள் ஏழ்மையான சூழ்நிலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள், செஞ்சு வைப்போம். ரொம்ப ஏழ்மையாக இருக்க சாமி சார், உங்களுக்கு சொல்லவே கூடாது. கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஹோமம், ஒரு நெருப்பு படணும். அந்த நெருப்பில் யாகத்தில் தான் அந்த திருஷ்டி எல்லாம் பஸ்மமாகும். அப்படி இழுத்துக்கும், ஆகர்ஷண சக்தி பஸ்மமாகும். அப்போது கண் திருஷ்டி கவனம் தேவை. கண் திருஷ்டிக்கு கவனம் தேவை. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. திருஷ்டி விலக இதை செய்து பாருங்கள், ஒரு நொடியில் உங்கள் திருஷ்டி காணாமல் போகும். இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பிறப்பு ஜாதகம். ஏன் இந்த திருஷ்டி வந்தது, இந்த திருஷ்டி எதனால் ஏற்பட்டது, யார் காரணம், பங்காளிங்களா, சொந்தக்காரங்களா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா, வேலை செய்கிற இடமா, அப்புறம் அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் சொன்னேன் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறதுன்னு. அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை எது காரணம்னா அவங்க பிறப்பு ஜாதகம். அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை மெயினாக நல்லா உடனே சரியாகணும்.
கரெக்டாக சரியாகணும், இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வரணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அது சுபருடைய தசையா அசுபருடைய தசையா, இந்த தசா நாதன் சிறப்பாக இருக்காரா, இன்னும் எத்தனை வருஷம் இந்த தசை இருக்குது, இதனால் தான் நம்ம ஏமாந்தோமா, இதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது நமக்கு ஏதேனும் செஞ்சுருக்காங்களா, திசை மாற்றி விடப்பட்டிருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் கிடைக்கும். புரியுதா? அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் நம்ம பணம் வருமா, அல்லது நீங்கள் இது எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், அது வரலாம் நம்ம எப்படி வெயிட் பண்ணுறதா, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ, இல்லை வீட்டில் ஏதேனும் விரதம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் ஏதேனும் பரிகார ஹோமங்கள் செய்கிறது, யாகங்கள் செய்கிறது, மெயினாக வீட்டில் ஏதேனும் ஒரு கணபதி ஹோமமாவது செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் முடியும். இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் செய்வீர்களே ஆனால் இது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆலய பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம் ஒரு தோஷம் ஏற்பட்டது தப்பு கிடையாது. இது நீங்கள் இதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி குற்றம் நடக்கணும், தோஷம் நடக்கணும், கஷ்டம் ஏற்படணுங்கிறது தான் விதி. ஆனால் அது பூரணமாக கடைசி வரணும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது தண்டனையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களில் இருந்து நீங்கள் உடனே விடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆலயம் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி பெறலாம், மெயினாக நிம்மதியாக இருக்கலாம். தப்பு கிடையாது. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.